லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கணக்கெடுப்ப பாட்னா உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. மறுக்க முடியுமா? தனி விவாதத்துக்கு நான் ரெடி. திரும்பி அவர் ஏதோ சொல்ல முயற்சிக்கிறார். நான் கேட்கிறேன், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு உரிமை உள்ளது, எடுத்தது சரிதான் என்று சொன்னது, தீர்ப்பு முழுமையாக வந்தது. உச்சநீதிமன்றம் சொன்னார்கள், இடைக்கால உத்தரவு இதுவரையில் பிறப்பிக்கப்படவில்லை, இதுதான் நிலைமை. இதுல மாற்று கருத்து இருந்தா தனியா புதிய தலைமுறை என்னோடு ரெண்டு விருந்தினர்கள் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு அல்ல, மீண்டும் வந்து போய் சொல்றாங்க, சாதி வாரி கணக்கு ஆய்வு எடுத்தார்கள். அப்படி தலைப்பு இது அல்ல. யாருடைய குற்றம், யாருடைய நெஞ்சு குறுக்கு இருக்குது, எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் பேச விடுங்க. ஒரே நிமிஷம், நீங்க இதுக்கு அப்புறம் எனக்கு வாய்ப்பே கொடுக்கலனாலும் பரவாயில்ல. முக்கியமான கருத்து, 50% இடஒதுக்கீடுல இருந்து 65 ஆக்குனாங்க. எதன் அடிப்படையில? சாதி வாரி கணக்கு ஆய்வின் அடிப்படையில. உயர்நீதிமன்றம், பாட்னா உயர்நீதிமன்றம் 20/6/2024 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, we set aside the Bihar Reservation of Vacancies in Posts and Services Amendment Act 2023 and Bihar Reservation Amendment Act 2023 as ultra vires the constitution. அது subsequent முடிஞ்சு போச்சா? என்ன காரணம்? ஏன்னா கணக்கு ஆய்வு முக்கியம் இல்ல, கணக்கெடுப்பு தான் வேணும். கணக்கெடுப்பை சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா உங்களுக்கு? அதோட அந்த புள்ளி ஸ்டாப் பண்ணுங்க. அதோட ஸ்டாப் பண்ணுங்க. எதையும் ஸ்டாப் பண்ண வேண்டாம். முதல்ல ஜாதி கணக்கெடுப்பு நீங்க லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.